வணக்கம். நம்ம மிகப்பெரிய போராட்டம் இந்தியா வரலாறுல, நம்ம நாட்டோட வரலாறுல இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை நம்ம பார்க்கல. 2-3 காரணங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ அங்கே பஞ்சாப்லேருந்து விவசாயிங்க வந்திருக்காங்க, ஹரியானாலேருந்து விவசாயிங்க வந்திருக்காங்க, ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க, யூபியிலிருந்தும் விவசாய மக்கள் வந்திருக்காங்க. எல்லாம் கூடுறாங்க. டெல்லி பக்கம் மொல்லமாக இன்ச் பை இன்ச் கூடி அங்கே பார்டரில் நின்றுருக்காங்க. 25ஆம் தேதி ஆரம்பித்தாங்க, 26, 27 அப்படி வந்து சேர்ந்தாங்க. அப்போது நிறைய அடி, அவங்களுக்கு டியர் கேஸ் ஷெல்லு, வாட்டர் கேனான் அடித்தது. அதுவும் ரொம்ப கொச்சான தண்ணி, ஸ்கங்க்குங்குவாங்க. அந்த தண்ணியில் நாரும் பயங்கரமாக இரிட்டேஷன் ஆகும். அதுவும் குளிர், படு குளிர். நைட்டுனா அந்தளவு குளிர் ஆகிடுது, 10 டிகிரி கீழே வந்துடுது. ஸோ அப்போது அப்படி இருந்தும் அங்கே இருக்கிற விவசாய மக்கள் இந்த மோடியும் அமித்ஷாவை வந்து கிழிச்சிருக்காங்க. அற்புதம். அங்கே பஞ்சாபில் 2 மாதமாக போராட்டம் நடந்துட்டுருக்கு. ரிலையன்ஸ் மார்க் எதிரில், ரிலையன்ஸ் பங்க் எதிரில். எதுக்காகனா, அம்பானி அடானி சொன்ன பேச்சு கேட்குற இந்த குட்டி பார்ப்பாங்க அமித்ஷா மோடி வந்து இல்லாத அக்கிரமத்தை, இது வரைக்கும் பார்க்காத அக்கிரமத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க நாட்டில். 2019 எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே சிஏ பில்லாக இருக்கட்டும், இஏஏ நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இப்போ இந்த ஃபார்மர் பில்லாக இருக்கட்டும், பொதுமக்களை முடிவு கட்டணுன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு ஃபினான்ஸ் பில் வேறு. அதில் பேங்க் வந்து யார் யார் கடன் வாங்கி வாழ்கிறாங்களோ, இந்த அம்பானி அடானியெல்லாம், இவங்கெல்லாம் பேங்க் திறந்துக்கலாமா. ஏன்னா இவங்க பேங்க்கில் போய் கடன் வாங்குறதோட இவங்களே பேங்க் திறந்து கடன் வாங்கிக்கலாம். சரி, நான் திருப்பி ஃபார்மர் பில்க்கு வந்துடுறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்காங்க. சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் வந்து மினிஸ்ட்ரி கூட பேச்சுவார்த்தைக்கு அவங்க போயிருந்தாங்க. ஃபஸ்ட் 5 பேர் தான் வாங்கினாங்க, இல்லை 30 யூனியன் வந்திருக்கும், குறிப்பிட்ட 30 யூனியன்லேருந்து 30 பேரும் வருவோன்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு விக்யான் பவன் டெல்லியில். அந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமை எடுத்தவர் வந்து நரேந்திர மோடி இல்லை, நரேந்தர் சிங் தோமர் வந்து ஒரு நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், நம்ம நாட்டோட. புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களும், பேர் நோட் பண்ணிக்கோங்க, நரேந்தர் சிங் தோமர்ன்ட்டு. ஏன்னா எந்த மந்திரி பேரும் நம்மளுக்கு பிஜேபி ஆளுங்களுக்கு தெரியறதில்ல. மோடி, ஷா, இந்த பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன் தவிர. இப்போது நரேந்தர் சிங் தோமர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மீட்டிங்கில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஒரு லைன் சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் இந்த 3 சட்டத்தையும் பின்னாடி எடுக்கணுங்கிறீங்க, ரத்து செய்யணுங்கிறீங்க, நான் செஞ்சிட்றேன். ஆனால் திருப்பியும் அடானி அம்பானி ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்கிறாரு. அப்போ இந்த 3 சட்டமும் அடானி அம்பானி சொல்லித்தான்ட்டு மினிஸ்டர் வாயால் ஒத்துக்கிட்டாரு. மினிஸ்டர் வாயால் எவ்வளோ பெரிய கொடுமை நினச்சி பாருங்க. சில பாயிண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு இன்டர்வியூ பார்த்தேன், அங்கேருந்து மீட்டிங்லேருந்து ரிட்டர்ன் வந்தவங்க, என்னங்க நீங்கள் ஏன் இவ்வளோ இந்த பில்ஸ்க்காக ஏன் கொந்தளிக்கிறீங்க? சுருக்கமாக சொல்லிடுறேன், அவங்க சொன்னதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன், அதுக்கப்புறம் என் பாயிண்ட்டை வேணால் ஆட் பண்ணுறேன். ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த எசென்ஷியல் அவங்க விவசாய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது விவசாய போராட்டம் மட்டும் கிடையாது, இது நாங்கள் ஜனங்களுக்காக போராடிட்டு இருக்கோம், ஜனங்க போராட்டம். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் பெரிஷபிள் நான் பெரிஷபிள்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பெரிஷபிள்ஸில் என்ன வருது? எசென்ஷியல் கமாடிட்டிஸில் இப்போது வெங்காயம் வச்சுக்கோங்க, வெங்காயம், உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க. இது எசென்ஷியல் கமாடிட்டியில் வரும்போது அந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட் இயர் நம்ம இந்த வருஷத்தோட விலையை வந்து போன வருஷத்தோட 100% அதிகம் ஏறினா மட்டும்தான் எசென்ஷியல்ஸ் கமாடிட்டி ஆக்ட், பழைய ஆக்டை வந்து கொண்டு வருவோம் உள்ள. அப்போ அந்த விவசாயம் சொல்கிறாருன்னா, அப்போது போன வருஷம் வெங்காயம் வந்து ஒரு 90 ரூபாய்க்கு விற்றது வச்சுக்கோங்க. அப்போ இந்த வருஷம் 179 ரூபாய்க்கு விற்றாலும் அரசாங்கம் வந்து தலையிடாது. 180 ஆனால் தான் அரசாங்கம் தலையிடும்ல. அப்போ 179 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு அடுத்த வருஷம் வர வருஷத்தில் அந்த 179 வந்து 360 கூட ஆயிடலாம். 57 வச்சுக்குவாங்க, 357 ஆயிடலாம். ஸோ ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எப்படி சட்டத்தை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கொடுமையாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்டோ இருக்கட்டும், இல்லை இந்த 3 ஆக்ட் சம்மந்தமாக விவசாய மக்களுக்கு ஏதோ நஷ்டம் ஏற்பட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கோர்ட்டுக்கு கூட்டு போக முடியாதா? ஏன் நீங்கள் கோர்ட்டுக்கு வர மாட்டீங்களோ? சட்டம்னா பொதுமக்கள் மேலே மட்டுமா? ஒரு யோசனை பண்ணுங்க. எனக்கு இந்த ரிலையன்ஸ் கனெக்ஷன் இருந்ததுங்க, இந்த ரிலையன்ஸ் டிஷ் வாங்கியிருந்தேன். டிஷ் டிவி இல்லை, பிக் டிவின்ட்டு வந்தது, ஞாபகம் இருக்கணும். இனிஷியலாகவே ஒரு வருஷத்துக்கு பேமெண்ட் கேட்டுருவாங்க. 5000 rupees பேமெண்ட் கட்டியாச்சு. டிஷ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரிலையன்ஸ் கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு.
ரிலையன்ஸ் கம்பெனி மூடியாச்சு. நான் இப்போ அந்த 5000த்துக்காக நான் கன்சூமர் கோர்ட் ஏறதா, வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதா, யாருக்கு அனுப்புறது, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது இல்லை, பண்ணவும் மாட்டோம். ஒரு தாட்டி கொந்தளிப்போம், ஐயோ என் பணம் போச்சு, 5000 ரூபாய் போச்சுடான்ட்டு. ஆனால் இந்த திருடுங்க எப்படின்னா, நீங்கள் ஒரு 500 ரூபாய் மிஸ் பண்ணி வச்சுக்கோங்க டெலிஃபோன் பில்லு ரிலையன்ஸில், இல்லை ஏதோ ஒரு பேமெண்ட் மிஸ் பண்ணிங்கன்னா கன்றாவிங்க 500 ஃபோன் கால் வரும். ஏன்னா அவனுக்கு அதே தான் வேலை. நம்ம அப்படி முடியாது. அந்த 5000 ரூபாய்க்கு நம்ம அலைய முடியாது, 500 ரூபாய்க்கு நம்ம அலைய முடியாது. ஏன்னா அதோட அதிகமாக நம்மளுக்கு நஷ்டம் ஆகிடும். ஸோ சட்ட சிக்கல் எப்படி இருக்குன்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில் தனியாக ஒன்று, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் தனியாக ஒரு பில்லு, மூணாவது எங்கே விற்கலாம், ஏபிஎம்சி என்ன இருக்கும், எப்படி இருக்கும், இந்த ஏபிஎம்சி மார்க்கெட்டுக்கு வெளியே எப்படி விற்கிறதுன்ட்டு அந்த ஒரு பில்லு. இந்த கர்மந்துரை என்னங்கிறான், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில்ல என் நிலத்தை தவிர நான் விவசாயி, நான் ஒப்பந்தம் போட்டிருக்கேன் கார்பரேட் கூட, என் நிலத்தை தவிர அவங்க எப்படி வேணால் பெனால்ட்டி போட்டுடலாமே மேலே. அந்த பெனால்ட்டியை தீர்மானிக்க பண்ணுறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டரா. அதுக்கு மேலே நான் எங்கேயும் போக முடியாது. விவசாயி நானும் போகக்கூடாதான், கார்பரேட்டும் போகக்கூடாதான். கார்பரேட்டுக்கு எவ்வளோ சௌரியமாக போச்சு பாருங்க. ஒற்றுமொற்றமாக கிராமமாக ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க. அவன் கொடுக்குற விதை, அவன் கொடுக்குற லோன், அவன் கொடுக்குற பெஸ்டிசைடு, அவனுக்கே நான் அடிமையாக வேலை செய்யணும். பொருள் அந்த அவன் கேட்குற சைஸும் ஷேப்புக்கு வரல வச்சுக்கோங்க, நான் காலி. ஸோ இதனால முழுமையாக இது எதுக்கிற கடமை நம்மளுக்கும் இருக்குது, கன்சியூமருக்கும் இருக்குது. யார் நம்ம தின்றோம் பாருங்க, நம்மளுக்கு முழுமையான கடமை இருக்குது அது எதுக்க. சரி, ஏன் தமிழ்நாட்டில் கொந்தளிக்கல மக்கள், ஏன் பஞ்சாப் மக்கள் மட்டும் கொந்தளிச்சாங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பஞ்சாப் வந்து ஆல்ரெடி இந்த ஏபிஎம்சி மார்க்கெட் மூலியமா எம்எஸ்பியில் ஹையஸ்ட் அவங்களுக்கு தான் கெயின் இருக்கு. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கு பாருங்க. அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்குனால அதில் பலன் அடைஞ்சவங்க அவங்க. அந்த பலனை எப்படி விட்டு கொடுப்பாங்க? இன்னைக்கு பீகாரில் 2006லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஏபிஎம்சி மார்க்கெட்லாம் க்ளோஸ் பண்ணிடுறோன்ட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கறதில்ல பீகார் ஃபார்மர்ஸ்க்கு. பீகாரோட பொருள் பஞ்சாப்ல போய் விற்கலாம். தமிழகத்தில் ஏன் கொந்தளிப்பு இல்லை? தமிழகத்துக்கு இன்னும் புரியல. நம்மளுக்கு நிறைய வேற வேலை இருக்கு பாருங்க. தலைவர் எப்போ கட்சி ஃபார்ம் பண்ண போறாரு, இல்லை நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. அதை எப்படி கவனிக்க முடியும் பாஸ்? இந்த ஃபார்மர்ஸ் பில்லை முழுமையாக எதுக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய டைவர்ஷன் இப்போ கொண்டு வருவாங்க. ஏன்னா பிஜேபி இஸ் எ கம்ப்ளீட், பாஜக கம்ப்ளீட் ஃபெயில் பார்ட்டி, அட்டர் ஃபெயில் பார்ட்டி, அட்டர் டிசாஸ்டர் பார்ட்டி. டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு நாடை. கொஞ்சம் நஞ்சமாச்சு நம்ம கார்பரேட் அடிமையாக தான் இருந்திருக்கோம். ஆல்ரெடி காங்கிரஸ், டிஎம்கே அனைத்து கட்சியுமே கார்பரேட்டுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கு. பட் இந்த அளவுக்கா மக்கள் எதிர்ப்பு வரும்போது வேற கட்சிங்களாம் பின்வாங்கும். இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்காது பிஜேபி மாதிரி, அடம் பிடிச்சிட்டு இருக்காது. பக்க அடிமை. அம்பானிக்கும் அடானிக்கும் மோதி அடிமை இல்லைன்ட்டு யாரோ சொல்லிட்டாங்கன்னா அதோட படுமுட்டால் யாருமே கிடையாது. ஓப்பனா இருக்கியா, ஓப்பனா அந்த ஆளோட செயல் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். குஜராத்தி 2 பேரும், இவரும் குஜராத்தி, அமித்ஷாவும் குஜராத்தி. டே குஜராத்காரங்க ஏன்டா இப்படி பண்றீங்க? அனைத்து குஜராத்தியும் சொல்ல, இந்த பனியா கும்பல் இருக்கு பாருங்க, கொடுமை.